உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடி மைனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த 2026வது வருடம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் செய்ய போகிறது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல போன குரு திரும்ப எகைன் கம்பேக் கொடுத்துருக்காரு. 5ஆம் இடத்துல வந்து உட்காரக்கூடிய அமைப்பில் தான் இந்த புத்தாண்டு என்பது இனிதை பிறக்க காத்திருக்கிறது. என்ன எல்லாம் சூப்பர் தான். கும்பராசிக்காரர்களுக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானம் அதிகரிக்க போகுது. 2ஆம் இடத்துல ராசிநாதன் வக்கரம் அடைஞ்சாரு. இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிட்டு வந்து உட்காந்துருக்காரு. ஸோ ராசிநாதன் 2இல் அமர்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய புண்ணியம் இருக்குமானா தெரியல. 9ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை, 10வது குருவுடைய பார்வை. ஸோ ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கும்பராசிக்காரர்களுக்கு. இது வரைக்கும் இருந்த மனக்குறை எல்லாம் தீரப்போகிறது. பண கஷ்டம் எல்லாம் சரியாக போகுது. போன வருஷம் நிறைய உறவுகள் இழப்பு, நிறைய குடும்ப உறுப்பினர்கள் போயிட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்கிற அளவுக்கான மரணத்தை தப்பிச்சு வந்தோன்னு சொல்கிறதுக்கான அமைப்பு, உடம்பு நிலையில் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுற அமைப்புன்னு ஒரு 2-3 வருஷமே கும்பராசிக்காரர்கள் இந்த 7 ஓரளவுக்கு மாட்டிட்டு இருந்தவங்களுக்கு இந்த தடவை விமோசனம் கிடைக்க போகிறது. பாதச்சனி தான் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே வந்து ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் அந்த சனியுமே வந்து குரு இங்கிருந்து பார்வை செய்யும் போது ஜூன் மாதத்திற்கு மேல கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம். என்ன சொல்றது, பதவி பறி போயிடுச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு பதவி யோகம் கிடைக்க போயிருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான ஒரு ராஜயோகம். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் வந்து வேலை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். 6-10 கனெக்டிவிட்டிலாம் நடக்கும்போது பயங்கரமான ஒரு எனர்ஜி வேவ் ஃபார்ம் ஆகுங்க. எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவீங்க. செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும். நிறைய வந்து ராகு தலைக்கு மேலே இருக்கனால நிறைய வந்து சோஷியல் மீடியாவோட ஹேண்டில் பண்ணுவீங்க. சோஷியல் மீடியாவில் உங்களை ஆக்ட் பண்ணிப்பீங்க. அதோடு சேர்ந்து இயங்குவீங்க. நிறையா ரீல்ஸ் பார்த்தே டயத்தை தூங்கவே மாட்டேங்கிற. நைட்டெல்லாம் ரீல்ஸ் பார்த்து தூங்காமல் இருந்தீங்கன்னா என்னத்துக்காருது. ஆல்மோஸ்ட் தலைக்கு மேலே இருக்கிற ராகு ஏதாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு தலையை போட்டு பிச்சு எடுப்பார். தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. லாங் டைமாக இருந்தால் மட்டும் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்ட்னரை பார்த்து யோசித்து தெளிவு பண்ணி டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணுறது கும்பராசிக்காரர்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ராஜயோகத்தை கொடுக்கும். முதல் ஒரு 5 மாதங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் பிள்ளைகள் மீதான ஒரு கவலை என்பது தீரப்போகிறது இல்லையா? பிள்ளைகள் குறித்த கவலை மேலோங்க போகிறது. வாட்டர் உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்பில் உங்களுடைய 5ஆம் பாவம் எப்படி இருக்கிறது, அந்த 5ஆம் வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துருக்கா, அதுக்கு யார் பார்வை கொடுத்துருக்கா, அவர் யார் பார்வை சாரத்தில் இருக்கார், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தீர்மானம் செய்ய முடியும். பட் வாட் எவர் இட் இஸ், பிள்ளைகள் மூலமாக ப்ளஸ் ஆர் மைனஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த முதல் 5 மாதங்கள் இருக்கு. 6ஆவது வரும்போது குருவும் விலகிடுவார். இது வரைக்கும் ராகுவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். குரு ஆல்மோஸ்ட் கீழே வந்துருவாருன்ற போது ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. கும்பராசிக்காரங்க நான் வந்து எல்லாம் சூப்பர், எல்லாமே சூப்பர், எல்லாம் கிடைக்க போகுது. பணம் கிடைக்க போகுது, பதவி கிடைக்க போகுது, பட்டம் கிடைக்க போகுது, பெயர் கிடைக்க போகுது, புகழ் கிடைக்க போகுது, காசு கிடைக்க போகுது, வங்கியில் இது வரைக்கும் வராதுன்னு சொன்ன காசெல்லாம் வரப்போகுது, இடத்த விட்டு வாங்க போகிறீங்க, கொடுக்காத பிள்ளைங்களாம் காசு கொடுக்க போகிறாங்க, இல்லை நீங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஓகே. எதில் கவனம்? கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனம். 4ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு போய் குருனா உட்காந்துருக்காரு. 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்தில் போய் அமர்ந்து வீட்டில் யாருக்காவது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்டா, ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ப்ரீத் பண்ணுறதுல பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களாக இருக்க பட்சத்தில் கர்ப்பப்பை சார்ந்த அந்த வாசல் ஃபெலப்பன் டியூப்பில் ப்ராப்ளம் வர்றது, அந்த மாதிரியான சில விஷயங்களை இண்டிகேட் பண்ணும். ஆரம்பிக்கும் போதே போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துருக்கு. இல்லாட்டி பெரிய மருத்துவ செலவு வைக்கும். ஓகே, ஏன்னா ராகு வேறு தலைக்கு மேலே உட்காந்துருக்காரு. அப்போ தேவையில்லாத மருத்துவ விரயத்தை இண்டிகேட் பண்ணுவார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களோட துணையாருடைய உடல்நிலையை போட்டு பாடாப்படுத்துவார். உங்களுக்கு இருக்கோ இல்லையோ உங்களுடைய ஸ்பௌஸுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் அப்படியே நீடிக்கிற மாதிரியான அமைப்பில் தான் இருக்குது. நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இடுப்புக்கு கீழே ஏதாவது ஒரு கட்டி வரலாம். அதை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும். முதுகை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். காலில் அடிப்படுறது, காலில் கீழே விழுகிறது, காலில் வலிக்கு விழுகிறது, காலில் வந்து ஃப்ராக்சர் ஆகுதுன்ற மாதிரி கால் சம்மந்தப்பட்டு கண்டிப்பான கவனம் கும்பராசிக்காரர்களுக்கு தேவை தேவை தேவை. விளையாட போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன் பராக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. கும்பராசிக்கார குழந்தைங்க கவனமாக இருங்க. முட்டியில் தான் அடிபடும் தடவை. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். மற்றபடி எல்லாம் கிடைக்க போகுது. 6ஆம் இடத்துல வந்து குரு அமர்தல் அப்படின்றது வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கக்கூடிய பிளானட்டான்னு பார்த்தா இல்லை. குரு நம்மளுக்கு ஒன்றும் பாசிட்டிவாக கொடுக்கக்கூடிய பிளானட் இல்லை. இருந்தாலுமே அவர் போய் 6ஆம் இடத்துல உட்காந்து பார்வை பண்ணக்கூடிய இடம்லாம் சூப்பராக இருக்குது. அங்கேருந்து ராசிநாதனுக்கு குரு பார்வை வரும்போது அப்படியே ராசிநாதனே ஜொலிக்க போகிறாரு. ஸோ 2ஆம் இடத்துல வருமானம் தரக்கூடிய இடத்துல குரு பார்வை வேறு என்ன வேணும்? குடும்பத்திற்கான வருமானம் வந்தே தீரும். கும்பராசி அன்பர்களே, கும்பரம் என்பது கோபுர விமான கலசம். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் கிட்டத்தட்ட மிகச்சிறந்த சிவபக்தர்கள் 11வது ராசி காலபுருஷத்திற்கு கும்பம் 2026
ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்று அஸ்ட்ரோ டிவைன் சேனல் வாயிலாக நாம் பார்க்கிறோம். அப்போ குருவடிவாகி குவளையும் தண்டில் திருவடி வைத்து திறம் இது பொருளேன என்று எவன் நல்லவன் எவன் கெட்டவன் என்று பார்க்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். ஆன்மீகத்தில் செழிப்பான ராசி. இந்த ஆண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பு முனையாகவும் புதிய நம்பிக்கை தரக்கூடிய ஆண்டாகவும் அமைய இருக்கிறது. உங்கள் தன்னம்பிக்கையெல்லாம் உயர்ந்து வெற்றி மேலே வெற்றி பெறுவீர்கள். ஜென்மராகு, 2இல் சனி, 5இல் உள்ள குரு, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான். திருமண உறவு வாழ்க்கையில் ஒன்றும் அவ்வளோ தூரம் சிறப்பில்லை. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அவர் உங்கள் ராசியை பார்த்தார். ராகுடைய பார்வை அது உங்களுக்கு கசப்பை தந்தது. சனியினுடைய பார்வை கசப்பை தந்தது. 7.5 சனி இன்னும் விட்டபாடு இல்லை. 7.5 சனி ஆண்டுகளில் இந்த சனி பகவான் குரு தான் உங்களுக்கு மறைமுகமாக இழந்த செல்வத்தை பெறப்போகிறார். சனி 2இல் சனி அவர் என்ன பண்ணுவார், கும்பத்துக்கு 4ஆம் வீட்டை பார்ப்பார். தாயாருக்கு உடல்நலை குறைபாடு, பொருளாதாரம் சம்பாதிப்பதில் சிக்கல், பல போராட்டங்கள், நிம்மதி இல்லை. நியாயமாக நீங்கள் தான் முன்னேறி போகணும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முன்னேற்றம் அடுத்தவர்களுக்கு போய்விட்டது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு கவனக்குறைவின் காரணமாக ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் பணத்தை கொண்டுட்டு போய் முதலீடு பண்ணுறேன்னு பணத்தை தொலைச்சி உறவுகள் பிரிந்து குடும்பமும் சன்னார் பின்னாராகி சண்டை சச்சரவு பிரச்சனை நிம்மதி இல்லாத தன்மையில் மாட்டி சிக்கல்கள் வரும். பொருளாதார இழப்புகள் வந்திருக்கும். அதனால் இந்த ஆண்டு முழுவதும் செலவுகள் அதிகரிக்கும். அது உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். மறுபுறம் உங்கள் உடல் நலமும் பலவீனமாக இருக்கலாம். அதற்கப்புறம் பாருங்கள், உணவில் கவனம் செலுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் உடல் நலம் மேம்பட தொடர்ந்து யோகா பயிற்சிகள் செய்யணும். 2025 கும்பராசிக்கு இந்த பாதச்சனியாக இருப்பதினால பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும். சனி உங்களுக்கு 12வது ராசிக்கும் ஜென்மத்திற்கும் அதிபதி. தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியத்தில் நிற்கிறார். எல்லாம் மந்தம்தான். எல்லாம் மெல்ல ஸ்லோவாக தான் போகுது. வெளிநாட்டு ஆதாரங்கள் மூலம் செல்வத்தை பெற உதவு செய்யும். உங்கள் பேச்சால் நண்பர்களை உருவாக்கி செல்வத்தை பெறலாம். அந்த மாதிரி நன்மைகள் உண்டு. பேசும்போது வார்த்தைகளில் கவனம் இருக்கணும். நம்ம பாட்டுக்கு எதையாவது பேசிடக்கூடாது, ஒருத்தரை லூஸ் டாக் பண்ணிடக்கூடாது. ராகு ராசியில் இருக்கிறனால திடீர்னு பயணங்கள் ஏற்படும். கூடுதல் கவனம் செலுத்தணும். எந்த ஒரு வேலையும் யாரையும் நம்பி ஒப்படைக்கக்கூடாது. சந்தேகத்திற்குரிய விஷயங்களில் 1க்கு 2 முறை எல்லாவற்றையும் சரிபார்த்து தான் செயல்படணும். கேது 7ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறனால உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் கணவன் மனைவி இடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். விலகிச் சென்றவர்கள்லாம் விரும்பி சேருவார்கள். தொழில் மற்றும் உத்தியோகம், குரு பகவான் இந்த ஆண்டின் பெரும்பகுதி புத்திரஸ்தானத்திலே சஞ்சாரம், 5ஆம் இடம். இது மிகவும் சாதகமான அமைப்பு தான். உங்களுடைய புத்திசாலித்தனமும் முடிவெடுக்கக்கூடிய திறமையும் நிதானமும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அது பொற்காலம். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பளம் எல்லாம் கிடைக்கும். உங்களுடைய தனித்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள், புதிய தொழில் செய்பவர்களுக்கு புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி புகுத்தி வியாபாரத்தை லாபத்தை பார்ப்பீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால் தொழில் வளர்ச்சி ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தகுந்த சம்பளத்தோடு வேலை கிடைக்கும். அதனால் இந்த ஆண்டு குருவின் வலுவான சஞ்சாரம் அது பணப்பற்றாக்குறை அகலும். வருமானம் சீராக இருக்கும். கடன்களை எல்லாம் அழிச்சிருவீங்க. பணவரவு திருப்தியாக இருக்கும். அதே போல் குடும்பத்திலேயே நிதி நிலைமை, பணம் இல்லாமல் மதிக்காமல் இருந்தால் இப்போல்லாம் சரியாயிடும். அதே போல் ஆண்டின் தொடக்கத்தில் ராசிக்குள் ராகுவும் 7இல் கேதுவும் அனாவசியமான செலவுகளையும் வரத்தான் செய்யும். அதே அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரத்தான் செய்யும். விரயங்கள் வரும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். திருமண தடை நீங்கி சுபமாக இருக்கும்.
திருமண உறவுகள் நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிதல் ஏற்படும். விட்டு கொடுத்து போனால் இன்னும் நல்லாயிருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் தான் கவனம் தேவை. வீடு கட்டி பழைய வீடு கட்டி பாதியிலே நிற்கிது. ஒரே நேரம் வீடையும் கட்டிட்டு வண்டி வாகனத்தையும் மாற்றிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ராகு உட்காந்து ஆசையை தூண்டி தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டான். அதனால் செரிமான கோளாறு, அலர்ஜி, தொற்று போன்ற நோய்கள் வளரும். நேரம் தவறி கண்ட நேரத்தை ஊரை சுற்றிட்டு வந்து 12 மணிக்கு சாப்பிட்றீங்க. அதனால் உடல்நல கோளாறுகள் வரும். உடல் உபாதைகளுக்கு சரியான சிகிச்சை எடுத்துக்கணும். சிவாலயத்தில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும். நவக்கிரகங்களில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடணும். தடைகளை நீங்கி வெற்றியை தரும். கும்பராசி வழிபட வேண்டிய கோயில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில், கும்பகோணம் மகா கணபதி கோயில், அதே போல் வர திருப்பமுனை உண்டாகும். இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்கள் கோவில்களுக்கு கும்பாபிஷேகத்துக்குரிய கோபுர விமான கலசம் வாங்கி கொடுக்கலாம். கோவிலுக்குள்ளே சரவிளக்குகளை ஏற்றினால் செல்வம் உண்டாகும். கும்பராசிக்கு குரு 2 குடையவன் 6ல் உச்சம். அதனால் வெளியில் போய் நிறைய சம்பாதிப்பீங்க. ஓயாது உளைச்சல், அலைச்சல், திரிச்சல் ஏற்படும். அதனால் உடலும் பாதிக்கும், பணமும் வரும். இந்த ஆண்டு முற்பகுதியில் சிறப்பு, பிற்பகுதியில் நில், கவனி, செல் என்கிற வகையில் நிதானத்தோடு இருந்தால் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். அதனால் உடல்நல கோளாறுகள் வரும். உடல் உபாதைகளுக்கு சரியான சிகிச்சை எடுத்துக்கணும். சிவாலயத்தில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும். நவக்கிரகங்களில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடணும். தடைகளை நீங்கி வெற்றியை தரும். கும்பராசி வழிபட வேண்டிய கோயில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில், கும்பகோணம் மகா கணபதி கோயில், அதே போல் வர திருப்பமுனை உண்டாகும். இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்கள் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்த கும்பராசி நண்பர்களே, கும்பராசியை பிறந்தவர்களுக்கு இப்பொழுது உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே தனஸ்தானத்திலே இருக்கிறார். தனஸ்தானத்திலே சனி பகவான் இருப்பது, உங்கள் ராசிநாதன் இருப்பது மிகவும் சிறப்பானது. எதிர்பார்த்த தனலாபம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது மிகவும் சிறப்பானது. 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது டஸ்ட் அலர்ஜி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே அதிகமான குப்பைகள் இருக்கின்ற இடத்துல செல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். தொழில்துறையில் எவ்வளவு லாபம் வருகிறது என்பது வெளியில் சொல்லாமல் இருக்க வேண்டும். வெளியில் சொன்னால் சிறிது லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இந்த வருட ஆரம்பத்திலே இருக்கிறது. இந்த கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு 2 முறை இந்த வருடத்தில் குருபலம் வருகிறது. முதலில் இந்த வருட ஆரம்பத்திலிருந்து ஜனவரி முதல் மே மாதம் வரை ஒரு நல்ல குருபலம். அடுத்த குருபலம் இந்த வருட கடைசியிலே நவம்பர், டிசம்பர் மாதங்கள். ஆக இந்த 7 மாதங்களில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, நவம்பர், டிசம்பர் இந்த 7 மாதங்களில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம். உங்கள் பிறப்பு ஜாதத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதற்கான தோஷ பரிகாரங்களை இந்த வருடம் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்திற்குள் செய்து கொள்வது நல்லது. காலதாமதம் செய்யாமல் நீங்கள் தோஷ பரிகாரங்களை செய்துவிட்டால் இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம். இந்த வருடத்தில் உங்கள் ராசிக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுவும் மே மாதத்திற்குள் குழந்தை பாக்கியம் உருவாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சரியாகவே, அதாவது நீங்கள் மருத்துவ உதவி இல்லாமல் கூட உங்கள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த எக்ஸ்போர்ட் தொழில் இந்த வருடம் கடைசியில் மிக மிக அருமையாக இருக்கும். ஆகவே அதற்கான முயற்சிகள் இப்பொழுதே நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த வருடம் குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு போன பிறகு உங்கள் ராசிக்கு குரு பார்வையும், அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் குரு பார்வை வருகிறது. ஆகவே இந்த வருடம் குரு எந்த ஸ்தானத்தில் சென்றாலும் சனி பகவானுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதனால் தொழில்துறை நல்ல விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த பதவி உயர்வு என்பது
ஜனவரி முதல் மே மாதத்திற்குள் நடக்கும், அல்லது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். நீட் தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று கண்டிப்பாக மெரிட்டிலேயே உங்களுக்கு மருத்துவ சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. செலவு அதிகமாக செய்யாமலேயே நீங்கள் மருத்துவராகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. படித்த மாணவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு இந்த வருட ஆரம்பத்திலே கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விவசாயிகள் நீங்கள் எதை பயிரிட்டாலும் நல்ல மகசூல் பெறுவீர்கள், நல்ல வருமானத்தை அடைவீர்கள். மேலும் அருகில் இருக்கின்ற இடங்களையும் வாங்கக்கூடிய அளவிற்கு நல்ல வருமானம் உங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் எப்படிப்பட்ட இடங்களை நீங்கள் போர் போட்டாலும் சுவையான குடிநீர் கிடைக்கும். இந்த வருடம் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருவதனால் தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. ஆகவே வீடு மனை வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம். புதிதாக தங்க வெள்ளி நகைகள் வாங்குவதற்கு, மேலும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம். அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். அதற்குரிய பண வருவாயும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக அரசியலில் ஈடுபட்ட தொழிலதிபர்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான அந்தஸ்தும் புகழும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் அதிபர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இந்த கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. கும்பராசியிலே பிறந்த தொழிலதிபர்கள் எல்லா முயற்சிகளும் ஈடுபடலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழிலை நல்ல ஈடுபட்டு நல்ல லாபத்தை அடைவீர்கள். வயதானவர்களுக்கு நீங்கள் எந்த தெய்வஸ்தலங்களுக்கு போனாலும் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். ஆகவே தெய்வஸ்தல யாத்திரை உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் கும்பராசியை பிறந்து அவிட்டம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் ஒரு முறை, அவிட்டம் 3-4 பாதங்களை பிறந்தவர்கள் ஒரு முறை திருவனந்தபுரம் சென்று அனந்த பத்மநாப சுவாமியை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அல்லது திருக்கடன் மல்லை என்று சொல்லக்கூடிய மகாபலிபுரம் சென்று அங்கே ஸ்தலசைன பெருமாள் கோயிலை சென்று வழிபாடு செய்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக எதிர்பார்த்த வெற்றிகள் நீங்கள் பெற முடியும். சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்களுக்கு ஊருக்கு அருகிலே இருக்கின்ற பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர்கள், ஒன்று சுசீந்திரமாக இருக்கலாம், அல்லது சோளிங்கரில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் மலை, அல்லது நாமக்கல் இருக்கின்ற ஆஞ்சநேயர், இந்த 3 இடங்களை ஏதாவது ஒரு ஆஞ்சநேயரை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. மேலும் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் ஒரு முறை திருப்பதி சென்று ஏழுமலையான் இருக்கின்ற அந்த ஸ்தலத்திற்கு, அந்த ஏழுமலையான் இருக்க அந்த உண்டியல் தான் அங்கே பூரட்டாதி நட்சத்திர தேவதையான குபேரன் வாசம் செய்கின்ற இடம். ஆகவே அங்கே ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு அங்கே உண்டியலில் பணம் போட்டு வந்தால் நல்ல செல்வம் உங்களுக்கும் சேரும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களுக்கு ஏழரசு நடந்து கொண்டிருப்பதனால் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் அனைத்து முன்னேற்றங்களையும் பெறுவார்கள் என்பது உறுதி.